பாதிக்கப்பட்ட பெண் நான் 2 பேரால் கூட்டு பலாத்காரம் பண்ண பெண் என்ன வந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து நீக்கியிருக்காங்களாம். அதே மாதிரி குற்றவாளியான பாலாவையும் நீக்கியிருக்காங்க. அப்போ இதுக்கு உறுதுணையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் என்ன செய்வாங்க? அவங்க பதவியிலேருந்து நீக்குவாங்களா? இதுக்கு எனக்கு தலைமையும் பதில் சொல்லணும். இன்னொன்று, என்னோட ஃபோட்டோவை காமிச்சதுனால என்னோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கு. என் பையனால் ஸ்கூலுக்கு போக முடியல. அவமானங்கள், எனக்கு அவமானங்கள். எனக்கு வேலை இல்லை, வேலை எங்கேயும் கேட்க முடியல. தாவேக நிர்வாகிகளால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணை விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற பெயரில் ஜாம்பி கூட்டம் போல அலையும் தாவேகவினர் உயிரோடு கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரையோ அடையாளங்களையோ புகைப்படத்தையோ வெளியிடக்கூடாது. சட்டப்படி அது பெருங்குற்றம். ஆனால் ஈவு இரக்கம் என்றால் என்னவென்று தெரியாத தாவேக கும்பல் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதியும் சொல்லாமல் அவர் குறித்த அவதூறுகளை பரப்புகிறது. இதனால் அப்பெண்ணின் இயல்பு வாழ்க்கை நிர்மூலமாகி இருக்கிறது. ஏன் இந்த பெண் மீது இத்தனை தாக்குதல் தெரியுமா? விஜய் அவர்கள் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ சரவணனின் லட்சணத்தை வெளியே சொன்னதால் தான். மிரட்டல் பண்றாரு. நான் வந்து பேசியிருந்தேன். அதாவது என்னை வந்து இப்படி பண்ணிட்டாருன்னு அவர்கிட்ட தான் முதல் தடவையா சொன்னேன். அதுக்கு அவரோட பதில் வந்து புஷி அண்ணங்கிட்ட சொல்லி, விஜய் அண்ணங்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு அரசு வேலை வாங்கி தரேன், இதை விடுங்கன்னு தான் அவர் சொன்னாரு. உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி என ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய் இருப்பதாக டயலாக் பேசிய விஜய் சார் இதோ தாவேக நிர்வாகிகளால் பாதிக்கப்பட்ட விஜய் கேட்கிறார். உங்களை ரசித்து ரசித்து வளர்ந்த விஜய் கேட்கிறார். காமுகர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட உங்க கட்சி எம்எல்ஏவை விசாரிப்பீர்களா? பதவியை விட்டு தூக்கி எறிவீர்களா? அப்படி செய்தால் மெஜாரிட்டிக்கு பிரச்சனை வந்துரும்ல. பாவம், முதல்வர் இருக்கையில் அமர்வது மட்டுமே உங்களது இலக்கு. அதை தாண்டி மக்கள் மீதெல்லாம் உங்களுக்கு அக்கறை இல்லை என்பது தெரியாமல் எத்தனையோ விஜய்கள் இன்னமும் உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த விவகாரம் இருக்கட்டும். எம்எல்ஏ சரவணன் லாட்டரி தொழில் செய்கிறாராமே. சட்டவிரோதமாக லாட்டரி விற்பதுதான் மாற்றமா, புரட்சியா? அதையாவது விசாரிப்பீர்களா? பாலா மற்றும் ஜெயபால் ஆகிய இருவர்களால் கூட்டு பலாத்காரம் பண்ணப்பட்டேன். எதுக்குன்னா, என்னை வந்து சரவணன், அதாவது ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களோட லாட்ரிக்கு கமிஷன் வேலை அப்படின்னு சொல்லி என்னை ராமநாதபுரத்தில் ஏஜெண்ட் ஆகிய ஜெயபாலை பார்க்கணுன்னு சொல்லி என்னை பாலா வந்து எங்கள் வீட்டிலே வந்து காரில் ஏற்றிட்டு போனார். அன்றைக்கி போன இடத்துல எங்களுக்கு ஜூஸில் வந்து நானும் இன்னொரு பொண்ணுமே உண்டு. அந்த பொண்ணு இப்போ அவங்கக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு என்ன ஏதோ ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கா. என்கிட்ட எந்த இதுவுமே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஆடியோ இருக்குது. அங்கே நானும் அந்த பொண்ணும் சேர்ந்து போயிருந்தோம். அந்த பொண்ணை நான் தான் கூட்டிகிட்டு போனேன் வேலைன்னு சொன்னதுனால. போன இடத்துல எங்களுக்கு ஜூஸ் கொடுத்து அதில் மயக்க மருந்து கொடுத்து எங்களை வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் வந்து 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. தற்போது தமிழகத்தில் நடந்திருப்பது மாற்றமும் இல்லை, புரட்சியும் இல்லை. இன்னொரு திமுக ஆட்சி நடக்கிறது. அதற்கு விஜய் அண்ணன் நல்லது மட்டும்தான் பண்ணுவார் என நம்பிவிட்டு தெருவில் இருந்து புறமும் இந்த விஜயே சாட்சி. இன்னும் நிறைய விஜய்கள் வீதிக்கு வரும் முன்னர் அரசு விழித்துக் கொண்டால் சரி. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஸ்ரீராம் சுப்புராஜ்.